சின்றீங்க. சரி, நான் ஒன்று கண்டுபிடிச்சேன் சொல்லுவா, பைத்தியகாரத்தனமாக இருக்கும். இப்போ கடவுள் இருக்கா இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்குதுல்ல. இப்போ அந்த கடவுள் இருக்கா இல்லையான்றதுக்கு நீ எதனா ஒரு பதில் சொல்ல. இருக்கா இல்லையா உன்னோட கான்செப்ட்ல? நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் கடவுள் இல்லை அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்தேன். அதெல்லாம் வந்து சும்மா எல்லாரும் ஃபேக்காக நம்பிட்டு இருக்காங்க. சயின்ஸ் தான் எதாக இருந்தாலுமே சயின்ஸ் படி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 23, 22 வயசு வரைக்கும் கடவுள் இல்லை, கடவுள்லாம் எனக்கு பிடிக்காது. வேற யாராவது நம்பினாலுமே அவங்க கிட்ட போயிட்டு நான் வந்து அவங்கள வந்து நான் கடவுள்லாம் கிடையாது நீங்கள் எல்லாம் நம்ப கூடலாம் சொல்ல மாட்டேன். அப்படியா சரி கடவுள்லாம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். இப்போ இந்த வயசில் இருக்கும்போது என்ன தோணுதுன்னா, கடவுள் இப்போ கூட இருக்காரா இல்லையான்னு தெரில, ஆனால் அது வந்து ஏதோ ஒரு பவர், ஓகேவா, அந்த யூனிவர்ஸ் அப்படி சொல்லுவாங்களே, அப்படி நம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் கடவுள் மேலேயும் ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு இந்த வயசுலேருந்து, ஒரு கடந்த ஒரு வருஷமாக. எதை பேஸ் பண்ணி அது வருது அந்த ஈர்ப்பு? தெரில, இவ்வளோத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு இப்போ இந்த வயசில் இருக்கும்போது இன்னும் அவ்வளோதான் பார்க்கல. இப்போ முன்னாடி அடுத்த வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இப்போ வரும்போது நம்மளுக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுது, ஒரு ஹோப்புன்னு சொல்லுவாங்க ஒரு லைஃப்பில், அது தேவைப்படுறது வந்து இது மேலே வைக்கலாம். ஸோ இந்த விஷயத்த நம்ம யோசிச்சா நல்லா இருக்குன்ற ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது வந்து அது நம்ம மேலே இருந்துச்சா? இப்போ நான் என் லைஃப் நான் தான் வாழ்கிறேன், என் வாழ்க்கையில் என்னுடைய நம்பிக்கைன்றது நான் தான் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிட்டேன். அது ஓகே. பட் ஆனால் நம்ம மனுஷனாக பார்க்கும்போது நம்ம உனக்கு சார்ந்து தானே இருக்கிறோம். ஸோ அதனால் நமக்கு ஏதோ ஒரு வேறு ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு தேவைப்படுது. அதனால் நம்ம கடவுள்கிட்ட ஒரு கான்செப்டுக்குள்ளே போயிடும். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதமும் வந்து ஒரு உருவம் மறு உருவம்ன்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே போயிடும். ஸோ அதுலேயே அந்த விஷயங்கள் எல்லாமே அடங்கிடுமா? இப்போ வரைக்கும் ஆனால் கடவுள் இருக்காரா இல்லையா, பேய் இருக்கா இல்லையா, கடவுளை கூட விட்டுறேன், நம்ம எல்லாருமே பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட்டாக போய் தேடி பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேய் இருக்கா இல்லையா அப்படின்ற கான்செப்ட் தான். இது இன்னைக்கு வரைக்குமே இருக்கா இல்லையான்ற டவுட் எல்லாருமே இருக்குது. இப்போ அது ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு மெத்தடில் அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான். ஏன்னா இப்போது பஞ்ச உலோகம்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. ஃபஸ்ட் நம்ம ஸ்பிரிச்சுவலாக ஒரு விஷயத்த பேசிப்போம். ஸ்பிரிச்சுவலாக பார்க்க போனோம் அப்படின்னா கடவுள் இருக்கார், அது வந்து ஒரு ஆன்மமாக இருக்குது. நம்மளுடைய பழைய ஹிஸ்ட்ரிலாம் இருக்கோம் அப்படின்னா ஒரு நிமிஷம், நம்ம இந்த பழைய ஹிஸ்ட்ரியாக எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கேன், ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு ஒரு மதம் இருக்குது. இந்த மதம் தான் எல்லாத்துக்குமே ஒரு பேஸான ஒரு காரணமாக இருக்குது. அதாவது வானிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. மலைக்கு போயிடுவாங்க, மலையில் நின்று அந்த நட்சத்திரங்கள் எங்கெங்கே இருக்குது, எங்கெங்கே வந்து நிலா இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு இந்த சமயத்தில் மழை பெய்யுதா, இந்த சமயத்தில் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆட்கள். நீ உலகம் முழுக்க எடுத்து பார்த்தோம் அப்படின்னா முதல்ல எதை கும்பிட்டுருப்பாங்க, வணங்கியிருப்பாங்க 196 நாடுகள்னா எல்லாத்துலேயுமே இயற்கை தான். சூரியன் இப்போ அப்படி தான் இன்றைக்கி வந்து நம்ம தைப்பொங்கல் இன்றைக்கி கொண்டாடுறோம்ல, அதுக்கு ரீசன் இதுதான். நம்ம வந்து என்ன கான்செப்ட்னா, இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க நமக்கு வந்து சோறு போடுறதுனால பூமிக்கு ஒரு நன்றி, மேலேருந்து நமக்கு மழையை கொடுக்குறதுனால வானத்துக்கு ஒரு நன்றி, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஆணிரைகள், இதெல்லாம் வந்து அந்த கான்செப்டுக்குள்ள இந்த பைப்பீலியம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு அனிமல்ஸோட பேர், அது நம்ம இன்னொரு நாள் நம்ம பேசலாம். இப்போ இந்த பேய் இருக்கா இல்லையான்ற கான்செப்ட் ஸ்பிரிச்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜின்னு ஒன்று இருக்குது, ரைட்டா? அதாவது வேறு ஐஓஎஸ்க்கு பாசிட்டிவ்னு ஒன்று. இந்த மாயதந்திரம், மந்திர தந்திரம், இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறாங்கல்ல, மாயாஜாலம், இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாமே அதுக்குள்ளே அடங்கிடும். இது வந்து பூஜை பண்ணுறது, யாகம் பண்ணுறது, இது எல்லாமே அதுக்குள்ளே அடங்கி ஒரு மதம்ன்ற ஒரு கான்செப்டுக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு பக்கம் ஆதி சிவன் அப்படின்னா, இன்னொரு பக்கம் புத்தம், இன்னொரு பக்கம் இஸ்லாமு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் ஏகப்பட்ட ரிலீஜன் இருக்குது. நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் ஒரு 5 தான். ஆனால் உலகம் முழுக்க ஏகப்பட்ட கான்செப்ட். இது எல்லாமே எங்கே போய் முடிஞ்சிடும் அப்படின்னா, முதல் வழிபாடு இயற்கை வழிபாடு. அதுக்கு முன்னாடி வந்து ஆன்மம், தன்னைத்தானே உணர்றது. இயற்கையை உணர்ந்த மனுஷன் தன்னைத்தானே உணர ஆரம்பித்தான். நான் யாருன்ற ஒரு கேள்வியை வச்சுட்டு அந்த கேள்விக்கான பதிலை நோக்கி ஓட ஆரம்பித்தான். இப்போது எனக்கு என்ன தேவையோ அந்த ஒரு கான்செப்ட் நோக்கி போகிறது. சரி, இப்போ கொஞ்சம் அவுட் ஆஃப் டாபிக் போகிறதா இருந்து, அதனால் அது கொஞ்சம் ஷார்ட் பண்ணுறேன். பேய் இருக்கா இல்லையா அவ்வளோ இப்போ எதோ ப்ரூவ் பண்ணி காமிக்கணும்னு சொன்னீங்களே, காமிங்க. இப்போ இது ஸ்பிரிச்சுவல், ரைட்டா? இப்போது சயின்டிஃபிக்காக நம்ம யோசித்தோம் அப்படின்னா, நமக்கு ஏற்படுற டிப்ரெஷன் இருக்குல்ல, சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்து வளர்கிறது, சைக்காலஜிக்கலாக ஏற்படுறக்கூடிய ஒரு ப்ராப்ளங்கள், நம்ம சுற்றி நடக்கிற பிரச்சனைங்க, இது எல்லாமே நம்ம மைண்டில் ஏதோ ஒரு விதத்தில் பதிவாயிருக்கு. அதே மாதிரியான சம்பவத்தையோ, அதே மாதிரியான ஸ்மெல்லையோ, இல்லை அதே மாதிரியான திங்கிங்கையோ, தாட்டையோ நம்ம பார்க்கும்பொழுது அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு டிப்ரெஷன் தான் நமக்கு பேயின்ற ஒரு கான்செப்டாக, அதாவது அதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா பேட் எனர்ஜி அப்படின்ற ஒரு ஃபீலுக்குள்ளே வந்துடும். இது சயின்ஸ், சைக்காலஜி, ஸ்பிரிச்சுவல், இது ரெண்டும் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா பேட் வைப் தான். இப்போ இந்த ரூம் இருக்குது, இந்த ரூமில் என்ன சத்தம் இருக்குது?
வெறும் இந்த கிளாக் வர சவுண்ட் மட்டும் தான் கேட்குது. நம்ம 2 பேர் பேச சத்தம். இதை தாண்டி இந்த ரூம்குள்ளே வேறு ஏதாவது சவுண்டு வரது வாய்ப்பு இருக்கா? இல்லை, வெளியேருந்து யாருன்னா தட்டினா உண்டு சவுண்ட் வரும். சரி, வைப்ரேஷன் எங்கேருந்து வரும் இந்த ரூமுக்கு? பூமியிலேருந்து வரும். பூமியிலேருந்து வரும். பூமி தான் இப்போ எல்லாருக்குமான ஒரே வைப்ரேஷன்ஸை கொடுக்குது. அதை தாண்டி ஒரு இடத்துக்கு ஒரு ப்ராப்ளம். இப்போ இந்த ரூமில் ஒரு வைப்ரேஷன் பேடாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணுன்னா இதோட அடுத்த கட்டத்துக்கு போகணும். அதுதான் லைட்டு. இப்போ இந்த ரூமில் இந்த ஒரு லைட் இருக்குது கரெக்டா? இப்போ நான் இன்னொரு லைட்டை போடுறேன். போட்ட உடனே நம்ம மேலே அந்த லைட் பட்ட உடனே நம்மளுடைய ஃபேஸ்லேருந்து ஒரு க்ளோ ஒன்று வருதா? ஸோ இந்த ஒரு க்ளோ, இந்த ஃபீலும் பார்த்தீங்கன்னா வைப்போடு சேர்றது தான். நம்ம பார்க்குறது விஷுவலைசேஷன் எல்லாமே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அதை ரொம்ப டீட்டெயிலாக போக வேணாமே. ஸோ அதோட அதை நிறுத்திப்போம். இப்போ பேய் இருக்கா ஏன் இந்த இடத்துல அந்த வைப்ரேஷன் இருக்கா ஏன்னு மட்டும் பார்க்க போகிறோம். கான்செப்ட் என்னவோ ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் சரி, சைக்காலஜியாக இருந்தாலும் சரி, கான்செப்ட் ஒரே இடத்துல தான் நிற்குது. ரைட்டா? இருக்கா இல்லையான்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த இடத்துல இருக்கா? இந்த இடத்துல இருக்கா? எல்லாமே எதில் வந்து நீங்கள் வைப்ரேஷன் நிற்குது. இந்த ரூமில் வைப்ரேஷன் இருக்கா இல்லையா? இப்போ நம்ம பேசாமல் இருக்கோம். இப்போ பெயின் வேணாம், குட் எனர்ஜின்னு வச்சுன்னா குட் எனர்ஜி, பேட் எனர்ஜி, இல்லாட்டி பேய் என்ன ஒன்றா எடுத்துது. இப்போ இங்கே அந்த ஊதுபத்தி வந்துட்டு இருக்கா, இதால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் எரிய முடியும்? இப்போ அந்த ஒரு லைன் மாதிரி போகுது, ஒரு லைன் ஒன்று க்ரியேட் ஆகுது. அந்த லைன் எவ்வளோ தூரத்துக்கு வரும்? எதுவும் காற்று எதுவும் இல்லாமல் இருந்தோன்னா, நம்மலாம் அசையாமல் இருந்தோம்னா இன்னும் இதோட கொஞ்சம் ஹைட் வரும். இவ்வளோ ஹைட் வருமா? நான் இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்லாப் வரைக்கும் எரியசி காட்டுறேன்றேன். எப்படின்னா இந்த ரூமில் நானும் அந்த புகையும் மட்டும் இருக்குன்றதை நிரூபிக்கிறேன். அப்படி இருந்தோம்னா வைப்ரேஷன் எந்த பாதிப்பும் இல்லாமல் அது அந்த அளவுக்கு வரும். பார்க்கலாமா? பார்க்கலாம். சப்போஸ் அது என்னால் முடிச்சிருச்சு அப்படின்னா என்னால் முடியும், அவ்வளோதான் நான் பண்ணுறேன். இங்கே பேட் வைப் இல்லைன்றதை அதை நிரூபித்து காட்டலங்க, அவ்வளோதான். நீ என்னமும் கொஞ்சம் பண்ணாமல் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு கவிதை மாதிரி ஒன்று எழுதுகிறேன். அது கவிதை மாதிரி இருக்கும், கவிதையான்னு தெரியல. பட் கேட்டு பாருங்கள். இது ஏன்னா எனக்கும் இந்த இயற்கைக்குமான ஒரு லவ்னு சொல்லலாம். ஸோ அதை ஒரு கவிதை மாதிரி எழுதணும்னு நினச்சேன். அப்படி ட்ரை பண்ணுது. இடத்திற்கேற்ப புனிதம், புகை, மாசு, காற்று. இடத்திற்கேற்ப ஆளுமை, நிலம், பூமி, பூமாதேவி. இடத்திற்கேற்ப அத்தியாவசியம், கடல், ஆறு, கூவம். இடத்திற்கேற்ப தன்மை, பக்தி, எரிசக்தி, தீ. பார்வைக்கேற்ப பிம்பம், வானம், இரவு, பகல். இவர்களின் கவர்ச்சியில் வீம்புக்கு இழுத்த காதல். பார்வைக்கேற்ப பிம்பம், வானம், இரவு, பகல். இவர்களின் கவர்ச்சியில் வீம்புக்கு இழுத்த காதல். வளர்ந்த ஊடல், வளையாத உணர்வு, சிந்தனையில் சில நேரம் உலகம், இயல்பில் கலந்துவிட்ட தோழமை, மீளாத வாழ்வில் மனித இயல்பில் இணையாத உலகம், ஆன்மத் தேடலில் கிடைத்த உறவுகள், மனிதத்தில் கிடைக்காத நிறைவு, மிருகத்தன்மையில் கிடைத்திட்ட மனிதம், கோபத்தீயில் நாற்றத்தில் பொறுமை இழந்து கலப்படமென நீர், காட்சி பிழை என வானம், ரசனையில் நிற்கும் ஆன்மம், காதல் என வாழ்க்கை. சரி, ஓகே. இப்போ நான் வந்து நடுவில் இன்செக்ட் போட்டுக்கிறேன். ஃபுல்லாக வளர்ந்ததுக்கப்புறம் நான் எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ ஆனால் நார்மலாக இருந்ததை விட இதோட ஹைட்டு அதிகமாக இருந்ததுல. நீ பாத்ரூம் போயிட்டு வந்தாங்க, அப்போ பார்க்கும்போது ஹைட்டு அதிகமாக இருந்தது. இப்போ கம்மியாக, இப்போ கொஞ்சம் தான் இருந்தது, யூஸாக இருந்தது. இதுவாக இருந்தது. அந்த பாத்ரூம் போயிட்டு வந்து இந்த சமயத்தில் எவ்வளோ ஹைட்டில் இருந்தது. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இங்கே நானும் அதுவும் மட்டும்தான் இருக்கிறோன்ற ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ இங்கே வேறு ஏதாவது ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வரும்போது அது அந்த ஃபீலை கொடுக்குது.
அதனால தான் நீ பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால அதையே ஏமாற்றி நான் அந்த இடத்துக்கு வச்சுருந்தேன். கரெக்டாக நீ வந்து அதை பார்த்த. ஸோ அதுதான் விஷயம். இப்போ இந்த ரூமில் பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தா அந்த அளவுக்கு என்னோட அது கணக்கில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வேறு எந்த பேட் எனர்ஜியும் என்னை அஃபெக்ட் பண்ணலைன்னு அர்த்தம். ஒருவேளை அந்த விஷயங்கள் நடக்கலை, அதாவது நம்மளால் வந்து அந்த இடத்துல பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நமக்கு கன்ஃபியூஷன்ஸுன்றது வர ஆரம்பிச்சிடும். இங்கே ஏதோ இருக்கோ அப்படின்ட்டு. நம்ம ஒன்று எந்த அளவுக்கு விட்டு கவனிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட கான்சன்ட்ரேஷன் இருக்கோ, அப்படி ஒரு கான்சன்ட்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல பேட் எனர்ஜி இல்லைன்னு அர்த்தம். அப்படி ஏதோ ஒரு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது, ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு, சரியாக யோசிக்க முடியல அப்படின்ற விஷயம்லாம் இருக்குதுல்ல, இது எல்லாமே அந்த பேட் எனர்ஜி அப்படின்ற ஒரு கான்செப்ட். அப்போ நம்மளால் ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்க முடியலன்னு அர்த்தம். அப்படி இருக்கிற இடங்களில் இதை வச்சு நம்மளால் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு சிம்பிளான ஒரு லவ். பட் ஆனால் அதுக்கு பின்னாடி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா சைக்காலஜியாக அந்த ஆன்மன்ற ஒரு கான்செப்ட், இதெல்லாம் தியானம் பண்ணி கொண்டு வர விஷயங்கள், இதெல்லாம் பண்ணி முடித்தா அந்த விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. மாங்ஸு இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீபத்தோடு பேசுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே ஒரு தீபம் இருக்குன்னா இந்த தீபத்தை வந்து பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது அவங்க மூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தீபமும் மூவ் பண்ணும். இப்போ அடுத்ததாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நம்ம அடுத்த வாட்டி அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்.